ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்ட பிறகு நம்ம நந்தினியை வந்து சுந்தரவழி அசிங்கப்படுத்தின பிறகு இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுனால நம்ம சுந்தரவல்லிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வருதுன்னாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சுந்தரவல்லி யார் மேல தப்பு என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட விசாரிக்கவே இல்லை. ஆனா நம்ம நந்தினி எந்த தப்புமே பண்ணல. நந்தினி தான் எல்லா தப்பும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பேப்பர கிழிச்சாங்க. நம்ம நந்தினி மூஞ்சி மேல எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு இல்ல. வேணா வந்துட்டு ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அது யார் தப்பு பண்ணியிருப்பா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆராயணும். ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுக்கணும். ஆனா சுந்தரவல்லி அப்படி பண்ணவே இல்ல. ஏன்னா நம்ம நந்தினி வேலைக்காரி அப்படின்ற ஒரே காரணத்தினால, தப்பே பண்ணாத நந்தினிக்கு தண்டனை குடுக்கறதுல எந்த விதத்திலயுமே நியாயமே இல்ல. அப்படி நியாயமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்துட்டு சுந்தரவல்லி ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால வந்து நம்ம நந்தினி ரொம்பவும் மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு அருகதையே இல்ல. நான் அந்த வீட்டுக்கும் வரமாட்டேன். என்னை இப்படியே விட்டுருங்க. நான் போயிர்றேன். நான் எந்த தப்புமே பண்ணல. எல்லாமே ஒரு அளவு தான். ஆனா எல்லாமே அளவுக்கு மீறி நடந்துட்டு இருக்கு. நானும் ஒரு மனுஷி தானே. எனக்கு மனசு இருக்கு. அத நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நந்தினி வந்து அவங்க சைட்ல உள்ள மனவேதனை வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. ஆனா யாருமே வந்து புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. எல்லாருமே "நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் நந்தினி, வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் நந்தினி" அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. தயவு செஞ்சு இப்பயாச்சும் என்ன நானா இருக்க விடுங்க. உங்க அளவுக்கு என்ன ஆட்டாதீங்க. எனக்கு என்ன தோணுதோ அந்த முடிவ எடுக்க விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அவங்களோட உரிமைக்காக ரொம்ப போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யா வந்து, "இல்ல நந்தினி நீ போகவே கூடாது. நீங்க இருந்து தான் ஆகணும். நீ எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்லும்போது நந்தினி இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க, "ஆமா சார் உங்களுக்கு நான் இருந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்க அம்மாவ பழிவாங்கறதுக்காக நான் இருக்கணும். அதனால தானே நீங்க என்ன இருக்க சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல நந்தினி இது மனசார தான் சொல்றேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பேசுறது கேட்டு நம்ம நந்தினிக்கு மட்டும் இல்ல, அங்க உள்ள எல்லாருக்குமே வித்தியாசமா இருக்கு. "சூர்யாவுக்கு இந்த மாரிலாம் பேச தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நாள் வரைக்கும் வாய தொறந்து அப்படி பேசினதே இல்ல. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம நந்தினி எவ்வளோ சோகமா இருந்தாலும் அழுதாலும், ஏன் எதுக்காக அழுதாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ஒருபோதுமே கேட்டதே இல்ல. ஏன்னா அவருனால தான் அங்க பிரச்சனையே வரும். அந்த ஃபீலிங்ஸ் கூட புரிஞ்சுக்கிட்டதே இல்ல நம்ம சூர்யா சார். ஆனா இப்ப இங்க இவ்ளோ அசிங்கப்பட்ட பிறகு கண் முன்னாடி பார்த்தாரு. ஏன்னா நந்தினிக்கும் இந்த இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா நந்தினிய வந்தாங்க, பேப்பர கிழிச்சு போட்டாங்க, அசிங்கப்படுத்துனாங்க, போனாங்க. அதனால வந்து நம்ம நந்தினியோட ஃபீலிங்ஸ் இப்ப தான் சூர்யா சார் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுகிட்டு வராரு. நந்தினி நம்ம வீட்ல இவ்ளோ கவலைப்பட்டுருக்கா, இவ்ளோ மனவலிய ஏத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் நம்ம சூர்யா சாருக்கு புரிய வருது. எப்படியோ கொஞ்சமாச்சும் புரிய வந்து அவருக்கு புரிஞ்சா சரிதாங்க. ஏன்னா ரொம்ப பாவங்க நம்ம நந்தினி. அந்த வீட்ல இருந்துகிட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. அதனால இது இது நம்ம நந்தினி வந்துட்டு நம்ம நந்தினி எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.